Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்குள்ள வந்திருக்கும். அதாவது கவுன்சிலிங் வந்து ஃபுல் ஷெடியூலில் வந்து நம்ம என்ன பண்ணுறான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபுல் ஷெடியூலை பற்றி தான் நாம் இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் எங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் பார்த்துங்க. அதாவது நம்ம யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கேட்குறீங்க, இது வந்து ஓவராலாக 7.5 ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலை. சரியா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லும் போது எக்ஸ் சர்வீஸ்மேன், சரியா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி டிசபிள் பர்சன் அதில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா அதுதான். அதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. 7ஆம் தேதி ஆரம்பிச்சிடறாங்க. 7ஆம் தேதி காலையில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு, சரியா, 7ஆம் தேதி ஈவினிங்கே 7 மணிக்கே நமக்கு முடிஞ்சிருது. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அடுத்த நாளே நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அடுத்த நாளே நமக்கு கன்ஃபர்மேஷன் பேஜும் கிடச்சிருது. அடுத்த நாளே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருது. அப்போ 2 நாளில் அவங்களுக்கு கவுன்சிலிங்கே முடிஞ்சது. சார் இந்த கவுன்சிலிங் நான் அட்டன் பண்ணிட்டேன், அப்போ அடுத்து வர கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா வேணாமா? அட்டன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து யாருக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, அதாவது அகாடமிக் அண்ட் என்னன்னு பார்த்தா ஒகேஷனல். சரியா? அகாடமிக் அண்ட் ஒகேஷனல்லாம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவீங்க. போத் அகாடமிக்கும் சரி ஒகேஷனல்லாம் உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் மட்டும் மேஜர் குரூப்பாக இருக்கும், மீதி எல்லாமே வந்து வேறு குரூப்பாக இருக்கும். சரியா? அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 9ஆம் தேதி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுக்குறாங்க. 2 நாள் கொடுக்குறாங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 11ஆம் தேதி, கன்ஃபர்மேஷன் வந்து 11ஆம் தேதி, ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இங்கே தான். சரியா? நம்ம இதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? யார் ஃபஸ்ட் ரவுண்டு, யார் செகண்ட் ரவுண்டு அப்படிங்கிறத இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பின மாதிரி ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு 30,000 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து 39,145 பேர், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட். சரியா? அதுக்கப்புறம் 178லேருந்து சரியா 143 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 143லேருந்து என்னாச்சு பார்த்தா தேர்ட் ரவுண்டில் வராங்க. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14ஆம் தேதி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங், 14, 15, 16 3 நாள் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. 179 வரைக்கும் கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மூவிங் அப்வேர்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி போகணும். சரியா? மூவிங் அப்வேர்டு ஆப்ஷன் கொடுக்காம நீங்கள் காலேஜை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணு பார்த்தா காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும். எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா 19லேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்னாச்சு பார்த்தா ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மூவிங் அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கு எப்போ அடுத்த அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா 26/7/2025 என்னாச்சு பார்த்தா அடுத்த அலாட்மெண்ட் கிடைச்சிருது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ரவுண்ட் 2 எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். ரவுண்ட் 2 வந்து 26ஆம் தேதி ஆரம்பிச்சிடறாங்க. சரியா? 26/7/2025 ரவுண்ட் 2 வந்து ஆரம்பிக்கிறாங்க. 14ஆம் தேதி ரவுண்ட் 1, 26ஆம் தேதி ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிடறாங்க. சரியா? 28ஆம் தேதி முடிஞ்சிருது, 27, 28 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 29, 30. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 31ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் அப்வேர்ட் கேண்டிடேட் எல்லாமே, அதாவது 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் மூவிங் அப்வேர்ட் கேண்டிடேட் கொடுத்தவங்க எல்லா பேரும் டிஎஃப்சி போகணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க எல்லா பேரும் காலேஜுக்கு போகணும். இதை பற்றி தெளிவாக நம்ம என்ன பார்த்தா வீடியோ வந்து கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்துங்க. 7ஆம் தேதி நமக்கு அடுத்த அலாட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதாவது மூவிங் அப்வேர்ட் கொடுத்தவங்களுக்கு 7ஆம் தேதி கிடைச்சிடும். அடுத்து தேர்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் வந்து நமக்கு எப்போ நடக்குது அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 7ஆம் தேதி 7/8/2025
ஃபைனல் ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க. 9/8/2025 சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது. சரியா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்குதுன்னா 10ஆம் தேதி கிடைக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நாள் கொடுக்குறாங்க. 10, 11 2 நாள் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், காலேஜ் போய் நம்ம என்ன சொல்லலாம் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லை டிஎஃப்சி போகணும். அப்டேட் கொடுத்தவங்க 20ஆம் தேதி நமக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். சரியா, இதுதான் வந்து கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ். சரியா, இதே மாதிரியே இப்போ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கும் இதே கட் ஆஃப் தான், இதே தான். உங்களுக்கு 2 லிங்க் வந்து இருக்கும். சரியா, 7.5ல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சேம் டேட் தான். சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒகேஷனல் கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா வெறும் 2342 பசங்க மட்டும்தான் ஒகேஷனல் வந்து கவுன்சிலிங்லேயே கலந்துக்கிறாங்க. சரியா, அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்லேயே ஒகேஷனல் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பர்ஃபெக்டாக போட்டோன்னா கரெக்டாக நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். போட தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.